ஸோ ஹாய் ஆல். இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்டின்னா, ஸோ இப்போ 2025 ஆயிருச்சு. கண்டிப்பா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போணும்டா அப்டின்னு நீங்க நெனச்சிருக்கலாம். ஸோ நீங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா உஸ்பெகிஸ்தான் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சீப் ஃப்ரம் இந்தியா. ஸோ விசா காஸ்ட்டும் $20 தான் வரும் பெர் பெர்சனுக்கு. ஸோ அதுவுமே சீப் தான். ஸோ அது விசா, ஹோட்டல்ஸு, ஸோ இந்த ஊர்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன? ஸோ கம்ப்ளீட்டா நீங்க இங்க வந்து போறதுக்கு எவ்வளோ செலவாகும்? எந்த ஃப்ளைட்ல வரலாம்? எது சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு இந்த வீடியோல எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ பார்க்கலாம். நீங்க வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ அப்பதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ விசா பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸை விட கம்பேர் பண்ணும்போது இந்த டூரிஸ்ட் விசா வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான். இங்கே வந்து சிங்கிள் என்ட்ரி விசா இருக்குது, டபுள் என்ட்ரி விசா இருக்குது, அப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் விசா இருக்குது. ஸோ சிங்கிள் என்ட்ரி விசாவை பார்த்தீங்கன்னா $20 வரும். அது வந்து 30 days வேலிடிட்டி. உங்களுக்கு விசா அப்ளை பண்ணும்போது 3 months வேலிடிட்டி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா 30 daysக்குள்ளே நீங்கள் வந்து அவுட் ஆயிடணும். ரெண்டாவது வந்து டபுள் என்ட்ரி விசா. சேம் அதே தான், டூரிஸ்ட் விசா தான். பட் வந்து நீங்கள் மல்டிபிள் என்ட்ரி மாதிரி பண்ணிக்கலாம். பட் அது 2 times தான் அது. தேர்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் விசா. பிஸ்னஸ் விசான்றது வந்து 3 months வேலிடிட்டி. நீங்கள் உள்ளே வந்துட்டு 3 months வர மல்டிபிள் எக்ஸிட் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ 3 months வர வேலிடிட்டி. நீங்கள் 3 months வர விசா இல்லாமல் நீங்கள் இருந்துக்கலாம். ஸோ அதான் வந்து பிஸ்னஸ் விசா டைப்பு. ஓகே. இது வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது? இதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட் இந்த லிங்க் இருக்குது. ஸோ நான் அதை அட்டாச் பண்ணுறதில்ல. egov.us சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா டேரெக்டாக வந்து ஓப்பனாகவே நீங்கள் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. அதுலேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் சொல்லி போட்டிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக அதில் போயிட்டு உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் த்ரூ போனீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ பேமெண்ட் வந்து விசா கார்டு தான். ஓகே. விசா அப்ளை பண்ணி எத்தனை நாள்ல நம்மளுக்கு வரும்? அது வந்து 3 working daysல வந்து உங்களுக்கு விசா கிடச்சிரும். மேக்ஸிமம் 3 working days தான். இன்கேஸ் பப்ளிக் ஹாலிடே இருந்தால் அது பார்த்துக்கோங்க. பப்ளிக் ஹாலிடே அப்புறம் வந்து வீக்கெண்ட் வந்து இதில் ஆட் ஆகாது. ஜஸ்ட் 3 business working days. நீங்கள் இந்த டூரிஸ்ட் விசா பார்த்தீங்கன்னா $20. அது $21.5 வரும். மோஸ்ட்லி அதுதான் பெஸ்ட். சிங்கிள் என்ட்ரி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அது அந்த மாதிரி நீங்கள் 3 daysல உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ கூகுள் ஓப்பன் பண்ணி சும்மா உஸ்பெகிஸ்தான் விசான்னு நம்ம டைப் பண்ணாலே ஃபர்ஸ்ட் வர லிங்க்ல வந்து நீங்கள் லிங்க் நேம் தான் டைப் பண்ணணும் இல்லை. நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசா உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லி அடித்தாலே போதும். ஃபஸ்ட்டு அந்த லிங்க் தான் வந்து நிற்கும். ஸோ அதில் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு பேமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து லிங்க் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 days வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு திரும்பி அதே இமெயில் ஐடிக்கு வந்து விசா வந்துடும். ஓகே. விசா அப்ளை பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயிலாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம். அது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த உஸ்பெகிஸ்தான் பொறுத்தவரை விசா வந்து 1 மந்த்துக்கு நீங்கள் போட்டாலுமே, இங்கே வந்து நீங்கள் 3 டேஸ் மேலே ஸ்டே பண்ணுறீங்க, 3 டேஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஊர் படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா, நீங்கள் ரிட்டர்ன் இந்த ஊரை விட்டு போகிறப்ப, நீங்கள் 1 வீக் இருந்துட்டு போகிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் எங்க? ரெஜிஸ்டர் பண்ணலையா? அப்படி பண்ணல அப்படின்னா, அவங்க வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ எப்படி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்ட் இங்கே. அது இல்லாமல் வந்து ஃபைன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் 2 days பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வரீங்க, 2 days 3 days வரீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இன்கேஸ் 3 days மேலே ஸ்டே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹோட்டலில் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டூரிசம் பேக்கேஜில் மாதிரி உள்ளே வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது ஹோட்டல்லே வந்து எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். அது ஆக்சுவலாக பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அது. ஸோ அதே மாதிரி நீங்கள் அது இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி தெரிஞ்சிருக்கு, அது ஸ்லிப் வேணும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து ஹோட்டல் ரிசப்ஷனில் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறீங்களோ அத்தனை நாள் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடு இங்கே இருக்குது, இல்லை ஃபேமிலி இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவங்களோட நீங்கள் போய் ஸ்டே பண்ணணும், ஹோட்டல்ஸ் இல்லாமல் அவங்களோட ஸ்டே பண்ணணும் அப்படின்னா, இல்லை தனியாக நீங்களே ஒரு ரூம் மாதிரி எடுத்து ஒரு டெம்பரரியாக ஒரு 20 days ரூம் எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கனாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த விசா மாதிரி லிங்க்லாம் கிடையாது. இங்கே வந்து நீங்கள் எந்த லேண்ட்லார்டு மூலியமாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கு. இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க் பெர்மிட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா ஐடியும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர் இங்கே ஸ்டே பண்ணுறவங்க உஸ்பெகிஸ்தான்லேயே இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தாலே போதும். அவங்க உங்கள் பாஸ்போர்ட் ப்ளஸ் ஓனர் இவங்க 2 பேரும் போவாங்க. 2 பேர் போயிட்டு ஓனரோட டீட்டெயில்ஸ் எங்கே தங்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட லேண்ட்லார்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும்.
ஸோ அவங்களோட லே அவுட்ஸு அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட கீ இருக்கும், அது எலக்ட்ரானிக் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாக வந்து அவங்க லாகின் பண்ணி இவங்க பில்டிங்கில் தான் இவங்க வந்து ஸ்டே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஸ்லிப் மாதிரி கையில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குலாம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க? 1 மந்த்துக்கு வந்து 180,000 சொல்லி வாங்க. 180,000ன்றது நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு $10 to $15 கிட்ட வரும். அது 1 ஓகே. மந்த்துக்கு மேக்ஸிமம் $10 to $15 தான். ஸோ சீப் தான். சீப் கம்பேரிட்டிவ்லி சீப் தான். கம்பேரிட்டிவ்லி சீப் தான். பட் வந்து இது மோர் தென் 3 டேஸ் ரொம்பவே கம்பல்சரி. இன்கேஸ் அவங்க நிறைய பேருக்கு வந்து இல்லை எங்களுக்குலாம் கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இங்கேருந்து ஸ்டே பண்ணி டூரிசம் வந்து போனவங்களுக்கு தெரியல, மேபி தெரிஞ்சிருக்காது. கேட்கல அப்படின்னா ஓகே. இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட இல்லை நான் பண்ணல அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா கூட ஸோ ஃபைன் மாதிரி சேஃபர் போடுவாங்க. சைடு வந்து பண்ணி வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது. பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்து வந்து நீங்கள் இங்கே ஹோட்டல்ஸு ஃபுட்ஸ்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே ஹோட்டல்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ மினிமம் ரேஞ்சு. ஸோ 4000 வரைக்குமே, 4000 ருபீஸ் வரைக்குமே, நான் ருபீஸில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்குமே நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அகோடா, booking.com அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். ஸோ எல்லாருக்குமே அது பேசிக்காக தெரியும். அண்ட் தென் இங்கே ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ நல்லா இருக்குமா, நம்ம ஊர் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவ்வளோவா நல்லாலாம் இருக்காது. ஸோ இங்கே வந்து டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அதை தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இங்கே வந்து இவங்களோட இந்த உஸ்பெக்கிஸ்தானோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு, ஸோ அந்த சோம்சா, இன்கேஸ் நீங்கள் புலாவ். நான்வெஜ் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இங்கே நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் இல்லை பீஃப் சாப்பிட மாட்டேன் சிக்கன் தான் அப்படின்னா சிக்கன் இங்கே கண்டிப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையும். சிக்கனும் பீஃப் மட்டும்தான் ஆமா. இருக்கும். மட்டன் வந்து அவ்வளோவா இருக்காது. லேம்ப் தான் இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து செம்மறி ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி ஃப்ரெஷ் மட்டன், அந்த பிரியாணி அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது இங்க. ஸோ ஒன்லி அந்த புலாவ், பீஃப் தான் கிடைக்கும். பீஃபு, சூப்பு எல்லாமே பீஃப் சூப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸோ இவங்களோட டிஃப்ரெண்ட்டாக ட்ரெடிஷ்னல் இருக்கும். ஃபுட்டோட ஸ்டைலே வந்து இவங்களோட குசைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சாப்பிட்ற மாதிரி ரைஸ் இன்க்ளூடட்லாம் ரைஸும் இருக்கும், பட் அந்த க்ளூட்டன் ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது எஸ். வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேட் ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சைட்ஸில் வந்து நம்ம எப்படி சாலட் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ரைஸும் இருக்கும். அது ஒரு காம்போ மாதிரி வரும். எஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வீகனாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனா சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஸோ அந்த டேஸ்ட் வந்து வராது. மோஸ்ட்லி நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நாங்க போய் ட்ரை பண்ணோம். நீங்க வந்து டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் பேசிக்கா ட்ரை பண்ணலாம். அங்க வந்து சாலட்ஸும் இருக்கும். ஸோ வேகனா இருக்கீங்க அப்படின்னாலுமே, நீங்க இந்த சாலட்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். பிரெட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் இந்த ஊருக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா கரன்சி அப்படிங்கிறது வந்து டாலர்ல வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆமாம், டாலரில் இருக்கிறது தான் பெஸ்ட். இன்கேஸ் நீங்கள் வேறு யூகே சைடு யூரோப் சைட்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் யூரோ இருந்தாலும் பெட்டர் தான். இன்கேஸ் ஓகே. நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா பெட்டர் டாலர் வச்சுக்கோங்க. ஏன்னா டாலரில் நல்ல ரேட் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஆமா. 13,000 கிட்ட போயிட்டுருக்கு. முதல்ல நான் இங்கே வரும்போது 12,200 அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ சோம் 13 சோம் $1 அப்படி சொல்கிறேன். $1க்கு ஓகே. வந்து இப்போ 30,000 ஆயிடுச்சு. ஸோ டாலர் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரை நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத விட சிட்டிக்குள்ளே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டில் கிடைக்கும். ஏர்போர்ட் இருக்கும்போது அவங்களோட ரேட் தனி. ஸோ அது நீங்கள் வந்து ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் பெட்டர் நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் டேஸில் எந்த பேங்க்கில் வேணால் நீங்கள் போய் காஸ்ட் கம்பேரிசன் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ இப்போ ஃப்ளைட் ட்ராவல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ சவுத் இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா, சென்னை டு டாஷ்கெண்ட் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. ஸோ கனெக்டிங் ஃப்ளைட்டே நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ சென்னை டு டெல்லி தனியாக ட்ராவல் பண்ணிவிட்டு டெல்லியிலேருந்து டாஷ்கெண்ட் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டொமஸ்டிக்கில், இன்டர்நேஷ்னலில் கூட இருக்கும். ஸோ அது வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கனெக்டிங் ட்ராவல் பண்ணுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. அண்ட் தென் சீப்பும் கூட. ஸோ $170 பர்சனுக்கு ஒரு டிக்கெட் முடிஞ்சிடும். ஸோ ஒன் வே சொல்கிறேன். டபுள் வே அப்படிங்கிறது 30,000 ருபீஸில் முடிஞ்சிடும் ஹோல் ட்ரிப்பே. நான் ஃப்ளைட் காஸ்ட் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இந்தியாவிலேருந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, கோவா, மும்பை, டெல்லி. ஸோ இங்கேருந்து வந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து ஈஸியாக டைரக்ட் ஃப்ளைட்டில் ஃப்ளை பண்ணி வந்துடலாம். அதுவுமே சீப் தான். ஒரு $170 அப்படி தான் வரும். அதில் இன்கேஸ் இங்கே வந்து சம்மர் இந்த சீசன்ஸ் வைஸ் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. மோர் தென் $100 மினிமம் பார்த்தீங்கன்னா $100. அதுக்கு மேலே கீழே வர வாய்ப்பு இல்லை.
பட் ஆனா அதுதான் ஆக்சுவலாக இண்டிகோ ஏர்லைன் தான் வந்து ரொம்பவே சீப். இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டெல்லி இன்கேஸ் நீங்கள் நார்த் இந்தியா சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா, டெல்லியிலேருந்து வரீங்க மீன்ஸ் உங்களுக்கு அங்க வந்து வந்து உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ்ல இருந்து டிராவல் பண்ணலாம். நீங்க அந்த டெல்லில இருந்து ஆப்ஷன் வரீங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து அங்கேருந்து வரதுக்கு வந்து 2 ஆப்ஷன். நீங்கள் டெல்லியிலேருந்து வரீங்க அப்படின்னா டேரெக்டாக உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ்லையும் வரலாம், இல்லை இண்டிகோலேருந்து வரலாம். இண்டிகோ நைட் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. டே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ்ல இருந்து நீங்க டெல்லி ட்ராவல் பண்ணலாம். அங்க ஆஃப்டர்நூன்ல இருந்து இங்க இருக்கு இல்ல flight. பட் ஆனா ஆகஸ்ட்ல நீங்க டிராவல் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வராங்க இந்தியால இருந்து. ஸோ அப்போ வந்து காஸ்ட் ஹையரா இருக்கும் அங்க இருந்து வர்றப்ப. பட் இங்க இருந்து போறப்ப ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இந்த சீசன்ஸ் பார்த்து நீங்க புக் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஸ்னோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தாராளமாக. இங்கே வந்து வின்டர் சீசனில் வந்து ஸ்னோ மைனஸில் தான் இருக்கும். இப்போ கூட மைனஸில் தான் இருக்குது. -2 -3 நைட் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். பட் இங்கே வந்து பக்கத்தில் நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஸ்னோ கேப்டு மவுண்டெயின்ஸ் நீங்கள் நிறையவே பார்க்கலாம். அமிர்சாய்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே டாஷ்கெண்ட் வந்துட்டு இங்கே வந்து நிறைய பேர் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் வந்து டாஷ்கெண்ட் டு அமிர்சாய் ட்ரிப் போகலாம். ஸோ இன்கேஸ் அதுவுமே நீங்க ஒரு உங்களுக்கு $100 ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உஸ்பெகிஸ்தான்ல டிராவல் பண்றீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்க அப்படின்னா, யாரும் எந்த சப்போர்ட் இல்லைன்னா ஜஸ்ட் கமெண்ட் இட். நம்ம ஏதாவது ஹெல்ப் முடிஞ்சாலும் நம்ம பண்ணுவோம். இங்க இருந்து ஏதாவது எஸ் உங்களுக்கு டிராவல் புக் பண்ணணும், டிராவல்ஸ் தெரியாது. ஏன்னா இங்க வந்து லாங்குவேஜ் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் பேசுறாங்க. இப்பதான் வந்து கோச்சிங்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கிலீஷ்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இங்க வந்து லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் உஸ்பெக், செகண்ட் வந்து ரஷ்யன். ரஷ்யன் ஸோ நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பெஸ்ட். நீங்கள் எப்போ ஆமாம். நீங்கள் லோக்கலி ட்ராவல் பண்ணாலும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதான் இந்த பெஸ்ட். ஊருக்கு வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் ட்ராவல் பண்ணணும் இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக யாண்டெக்ஸ் கோ ஆப் கண்டிப்பாக ஃபோனில் இருக்கட்டும். ஸோ அது இது வந்து ரொம்பவே ஆமா, யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும். நீங்கள் டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு இல்லை ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இன்கேஸ் ஏதாவது டெலிவரி பண்ணணும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஏதாவது டெலிவரினாலும் யாண்டெக்ஸ் கோ ஆப் பெஸ்ட்டு. இல்லை எனக்கு வந்து மேப்பும் அது பார்க்கணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா யாண்டெக்ஸ் மேப் ஆப் இருக்குது. ஸோ இந்த மேப்பில் வந்து என்ன காட்டும்னா மெட்ரோ ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து என்னென்ன பஸ் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் ஃபுல்லாக காட்டும் உங்களுக்கு. நீங்கள் பஸ் நம்பர் தெரியல அப்படின்னாலும் ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன்லேருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு என்ன பஸ் போகுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் அதில் வந்து பஸ் நம்பர் காமிச்சிரும். ஸோ நீங்கள் யாண்டெக்ஸ் மேப்பில் வந்து அந்த பஸ் நம்பர் என்ட்ரி பண்ணாலே போதும். இந்த பஸ் இங்கேருந்து அடுத்த பஸ் எப்போ வருது, ப்ளஸ் வந்து எப்போ லாஸ்ட் பஸ், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் காமிச்சிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வரீங்க அப்படின்னா யாண்டெக்ஸ் கோ ஆப்பு, யாண்டெக்ஸ் மேப்பு, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இந்த 3 அப்ளிகேஷன் கையில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் இந்த உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறது. ஸோ உஸ்பெகிஸ்தான் வந்து டாஷ்கெண்ட் மட்டும்தான் வரணும்னு இல்லை. ஸோ இங்கே வந்து நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் எப்படி டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறாங்களோ ஸோ அதே மாதிரி இங்கேயுமே சமர்கண்ட், புக்காரான்னு நிறையாவே இருக்குது. ஸோ டாஷ்கெண்ட்லேருந்து நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அங்கேயுமே. ஸோ அங்கேயுமே ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அந்த மாதிரி நிறையாவே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி ரிலேட்டட் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம பழைய பில்டிங்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் டாஷ்கெண்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் சமர்கண்ட் இல்லை இங்கேருந்து டேரக்ட் ட்ரெயின் இருக்குது. சமர்கண்டுக்கும் புக்காராக்கும் டேரக்ட் ட்ரெயின், இந்த புல்லட் ட்ரெயின் இருக்கும், நல்லா ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அது. ஸோ அந்த காஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்ட எக்கனாமி, பிஸ்னஸ், விஐபின்னு சொல்லியிருக்கு. எக்கனாமியில் வந்து உங்களுக்கு ஒரு $25 வரும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து $45, $40 கிட்ட வரும். விஐபி அப்படின்னா உங்களுக்கு ஒரு $65 to $70 கிட்ட வரும். ஸோ இதுதான் காஸ்ட். எப்பவுமே நீங்கள் ரிட்டர்னும் சரி, வரது போகிறது எப்பவுமே அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே ஒரே காஸ்ட் தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்படிலாம் நீங்கள் புல்லட் ட்ரெயினில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு புக் ப்ரியர்லி. ஏன் அப்படின்னா நிறையா இன்கேஸ் உங்களுக்கு பப்ளிக் ஹாலிடே அந்த டயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ ரொம்பவே ஈஸியாக ஃபில் ஆயிரும். அது இல்லாமல் நீங்கள் உஸ்பெகிஸ்தான் ரயில்வே ஆப் இருக்குது, பார்க்கலாம். பட் வந்து உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் காட்டாது. ஸோ நீங்கள் அந்த புல்லட் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள டாஷ்கெண்ட்லேயே நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு 4 days ட்ரிப் மாதிரி வந்துட்டு இங்கே நல்லா சுற்றி பார்க்கலாம். இங்கே உள்ள பஜார் நிறையாவே இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் தென் மவுண்டெயின்ஸ் இருக்குது, ஸோ அங்கேயும் நீங்கள் போகலாம். அண்ட் அண்ட் வேறு என்ன, இப்படி தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நாங்கள் இங்கே இருக்கிறனால எங்களுக்கு அதுவாக தெரியல. உங்களுக்கு டூரிசம் நீங்கள் அப்படி வரீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு ப்ராப்பர் பிளானிங்கோட வாங்க. எதுக்கு அப்படின்னா ரொம்ப லிமிட்டட் ஏரியாவில் தான் நீங்கள் வந்து, நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு கை குழந்தை வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆமா வந்து நாங்க வந்த ஒரு சீசன் இந்தியன் வந்து டூரிஸ்ட பார்த்தீங்கன்னா பார்த்தோம். பயங்கர பீக் விண்டர்ல பீக் வந்திருந்தாங்க விண்டர்ல சின்ன வரும்போது குழந்தை கூட்டிட்டு. இன்ஃபேண்ட்டை கூட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் அவங்களால அமிர்சாய் ப்ராப்பராக வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த டயத்தில் -17 இருந்துச்சு. நாங்க போனப்ப ஜனவரிலையும் சரி, அப்படிதான் இருந்துச்சு. டிசம்பர், ஜனவரி 2 மந்த்லேயும் உங்களுக்கு வந்து சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பேச்சுலர் வரீங்களா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த டயத்தில் வந்து நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு எங்கெங்கே போகணும், என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது,
எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காஸ்ட் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு வாங்க. சரி, என்னடா இந்தியாலையுமே ஷிம்லா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சவுத் இந்தியாவிலேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுற காஸ்ட் தான் நீங்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப் காஸ்ட்டுமே வரும். ரெண்டுமே சேம் தான். நான் செக் பண்ணி பார்த்தேன். நீங்கள் குலும்னாலையும் சரி இல்லை ஷிம்லாவும் சரி, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது நார்த் இந்தியா சைடில் எங்கே ட்ராவல் பண்ணணும் இல்லை ஸ்னோலாம் பார்க்கணும் சிட்டி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 hours 8 hours ரோட் ட்ரிப். ஸோ பேச்சுலருக்கு ஓகே, இந்த ஃபேமிலி ட்ரிப் வரும்போது எப்படி இருந்தாலும் சேம் காஸ்ட் தான். காஸ்ட் வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், புது கண்ட்ரிக்கு நம்ம ரீச் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து பார்த்த மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட்ல வந்து இந்த ஸ்டாம்பிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2025ல வந்து கண்டிப்பா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, நல்லா டிராவல் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வந்து உஸ்பெகிஸ்தான் மட்டும் போகலாம், இல்ல எனக்கு வந்து வேற பக்கத்துல இருக்க கண்ட்ரியும் போகலாம். ஏன்னா உஸ்பெகிஸ்தான் பக்கத்துல வந்து நிறைய சோவியத் யூனியன் கண்ட்ரிஸ் இருக்கு. உஸ்பெகிஸ்தானுக்கு வீசா தேவை, பட் ஆனா கசகஸ்தானுக்கு வீசா தேவையில்ல. ஸோ அதுவுமே ஈஸி டு டிராவல் தான். நீங்க உஸ்பெகிஸ்தானுக்கு வந்து கூட அங்க வந்து ட்ரெயின்ல நீங்க பார்டர் கிராஸ் பண்ணி போகலாம். ஸோ அதுவுமே ஈஸி. ஸோ இங்க இருந்து ஃபிளைட் காஸ்ட்டுமே ரொம்பவே கம்மி தான். நீங்க வந்து புல்லட் ட்ரெயின் இங்க இருந்து ஆஃப்ரிசியப் ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸோ இங்க இருந்து நீங்க அல்மாட்டின்ற ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும், கசகஸ்தான். அல்மாட்டின்றது ஆக்சுவலா கசகஸ்தான்ல இருக்கு. ஸோ டோட்டல் ட்ரெயின் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 17 hours அல்மாட்டிக்கு ரீச் ஆகும். இன்கேஸ் நீங்க நடுவில் இறங்கணும் அப்படின்னாலும் ஷிம்கண்ட்ல இறங்கிக்கலாம். இல்ல ட்ரெயின்ல நீங்க போனீங்கனாலுமே அங்க வந்து பார்டர் கிராசிங் இருக்கு, எல்லா பாஸ்போர்ட்டும் வாங்கி செக் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஸோ நீங்க ட்ரெயின்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ட்ரெயின்ல போய்க்கலாம். இல்ல அப்படின்னா இங்க இருந்து 1 hour தான் ஃபிளைட்டு. ஸோ அந்த ஃபிளைட் காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி தான். அது நாங்கள் லாஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது $75 வந்துச்சு பெர் ஹெட். ஸோ $75ன்றது யூஸ்வலாக வந்து நீங்கள் டெல்லி டு டாஷ்கண்ட் பார்த்தீங்கன்னா $120, $140, $170 வந்துடும் யூஸ்வலாக. ஸோ நீங்கள் உஸ்பெகிஸ்தான் டாஷ்கண்ட்ல இருந்து அல்மாட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா $75 பெர் ஹெட். ஸோ இந்த இன்டர்நேஷனல் ட்ரிப்பில் நீங்கள் 2 கண்ட்ரியுமே கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் வந்து இதை விட டபுளாக அங்கே வந்து அங்கே வின்டர் இருக்கும். ஸோ நீங்க ஜான்வரிக்கு அப்புறம் ஃபெப்ரவரி நீங்க அந்த ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்டிங்ல நீங்க பிளான் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிரீனரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிளஸ் வந்து நீங்க விசிபிளா எல்லாமே பார்க்கலாம். ஸ்னோஸ் வந்து வீசா ஃப்ரீ கண்ட்ரி அப்படிங்கறதுனால நமக்கு ஈஸியாவும் இருக்கும் இங்க இருந்து டிராவல் பண்றதுக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியால இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அப்படிலாம் கேட்டாலே என்னடா ஏதோ டெரரிசம் கண்ட்ரி அப்படின்ற மாதிரிதான் ஒரு யோசனையாவே இருக்கு. பட் ஆனா இங்க இந்தியன்ஸ் வந்து எவ்வளவு பேர் MBBS பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ எந்த பயமே இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் வாக்கிங் பண்ணும்போதோ இல்லை எந்த ஒரு பயம் கிடையாது. அவங்க வேலை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் இன்கேஸ் நீங்கள் துபாயோ இல்லை அபுதாபி எங்கே போகும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயுமே சேம் அதே மாதிரி தான். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. ரொம்ப டாஷ்கண்ட் வந்தீங்க, டாஷ்கண்ட் சிட்டி மால் அது மாதிரி போனீங்கன்னா பயங்கர க்ரௌட் இருக்கும். ஸோ அது மாதிரி அது கொஞ்சம் பார்ட்டி ஏரியா மாதிரி அங்கே. இங்க இருக்கிற நிறைய ரீஜன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, சமர்கண்ட், புகாரா, அங்கேருந்து கூட டாஷ்கண்ட்க்கு வந்து சுற்றி பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ அப்படிதான் இந்த டாஷ்கண்ட் இருக்கு. ஸோ டாஷ்கண்ட் தான் மெயின். நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கலாம், இங்கே நிறைய விஷயம் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைட்ஸ் நீங்கள் அதர் தென் சவுத் பார்ட்டில் கொச்சி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துபாயிலேருந்தும் ஃப்ளைட் இருக்கு, ஷார்ஜாலேருந்து இருக்கு. நீங்கள் துபாய் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் தான். இன்கேஸ் நீங்கள் துபாயிலேருந்து வரணும் அப்படின்னா கூட பட் துபாயில் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஷார்ஜாலேருந்து வந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து காஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. நான் லாஸ்ட் டைம் கொச்சியிலேருந்து வரும்போது ஷார்ஜாலேருந்து வந்தேன். அந்த டைமில் வந்து ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஓகே, ப்ராப்பர் ட்ராவல் தான். ஒரு 9.5 hour ட்ராவல் இருந்துச்சு. அதுவும் பெட்டர் தான் உங்களுக்கு. ஓகே சரி ஓகே சரி ஓகே. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும், இந்த உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரி பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை இங்கே வந்து MBBSலாம் எப்படி பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye. Bye.